தங்க நகை கடன் தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி புதிய விதிகளை வெளியிட்டுள்ள நிலையில் இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி கூறுகையில், தங்க நகையின் மதிப்பில் 75% மட்டுமே நகைக்கடனாக வழங்கப்படும். உதாரணத்திற்கு நகையின் மதிப்பு 100 ரூபாய் என்றால் 75 ரூபாய் வரை மட்டுமே கடன் வழங்கப்படும். அதேபோல் நகை கடன் வாங்குபவர்கள் நகைக்கு நீங்கள் தான் உரிமையாளர் என்ற ஆதாரத்தையும் வழங்க வேண்டும். குறிப்பிட்ட வகையிலான தங்கங்களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும். நீங்கள் அடகு வைக்கும் நகை 22 கேரட் அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். அதேபோல் தங்க நகையின் தூய்மை தன்மை குறித்து வங்கியிடம் சான்று பெற வேண்டும். நகைக்கடன் ஒப்பந்தத்தில் முழுமையான தகவல் இடம்பெற்றிருப்பது அவசியம். தனிநபர்கள் 1 கிலோ தங்க நகை வரை மட்டுமே அடகு வைக்க முடியும். அதற்கு மேல் வைக்க முடியாது. வெள்ளி நகைகளுக்கும் நகைக்கடன் பெறலாம். கடன் வாங்குவோர் அதை திருப்பி மீட்கும் தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் நகைக்கடன் வழங்கப்படும். நகைக்கடனுக்கான வட்டியை ஒருவர் முழுமையாக செலுத்துகிறாரா என்பதை மாதம் மாதம் கண்காணிக்க வேண்டும். தங்க நகையை காட்டி அட்வான்ஸ் வாங்க அனுமதிக்க கூடாது. தங்கத்தின் உரிமையாளர் யார் என்பதில் சிக்கல் இருந்தால் அவர்களுக்கு கடன் வழங்கப்பட மாட்டாது. அடகு வைத்த நகைகளை 1 வருடம் முடிவதற்குள் கண்டிப்பாக திருப்ப வேண்டும். குறிப்பாக நகைக்கடன் வாங்கியவர் கடனை திரும்ப செலுத்திய 7 வேலை நாட்களில் நகையை திரும்பி ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கவில்லை என்றால் கடன் கொடுத்தவர் ஒரு நாளைக்கு தலா ரூபாய் 5000 அபராதமாக கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.